ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன சமையல் ஸ்பெஷல்னு பார்க்கலாமா? இன்றைக்கி லெக் பீஸ் தான் சமைக்க போகிறோம். அதாவது புதினா லெக் பீஸ் கிரேவி பண்ண போகிறோம். மின்ட் லெக் பீஸ் கிரேவி தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். அதுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். இப்போது நான் ஒரு 5 லெக் பீஸ் எடுத்திருக்கேங்க. அதில் கத்தி வச்சு சின்ன சின்னதாக கொஞ்சம் கோடு போட்டிருக்கேன், மசாலாஸ்லாம் உள்ளே இறங்கிறதுக்காக. ஃபஸ்ட்டு ஒரு 1½ ஸ்பூன் தயிர், கொஞ்சம் உப்பு, ஒரு 1½ ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு ஊற வச்சுருக்கேன். கொஞ்சம் ஒரு 1/2 அன் ஹவர் இது ஊறட்டும். அப்போ தான் இந்த மசாலாலாம் உள்ளே இறங்கி இன்னும் லெக் பீஸ் நல்லா சாஃப்டாகும். அதுக்காக தான் இந்த ப்ரிப்ரேஷன். ஒரு 1/2 அன் ஹவர் ஆகும் இது ரெடி பண்ணுறதுக்கு. இப்போது கிரேவிக்கு தேவையான மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு 2-3 பச்சை மிளகாய். இது கூட நம்ம பார்த்திங்கன்னா இப்போ லெமனும் சேர்க்க போகிறோம். ஒரு கை அளவு கொஞ்சம் போல் முந்திரி பருப்பு சேர்த்து இதில் நம்ம அரைச்சி இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். முந்திரி பருப்பு பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடியே கொஞ்சம் தண்ணியில், அதாவது சுட தண்ணியில் ஊற வச்சிட்டோம்னா நம்ம அரைக்கும் போது, கிரைண்ட் பண்ணும் போது ஈஸியாக சீக்கிரமாக அரைஞ்சி நமக்கு நல்ல ஒரு பேஸ்ட்டாக கிடச்சிரும். அதனால தான் அது ஃபஸ்ட்டே நம்ம ரெடி பண்ணி ஓரமாக நான் வச்சுட்டேன். இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்றதை பார்த்துக்கலாம். இப்போ இதை க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம எல்லாத்தையும் இந்த புதினா, கொத்தமல்லி எல்லாம் க்ளீன் பண்ணிக்கிறோம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அந்த ஒரு வெங்காயம், ஒரு தக்காளியை மட்டும் நம்ம கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். அது கூட பார்த்திங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த புதினா, கொத்தமல்லி, அந்த ஊற வச்சுருந்த முந்திரி பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நம்ம அதில் அரைச்சிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, ஹெல்த்தியும் கூட. சிக்கன் சாப்பிட்றோம், நமக்கு ஹீட் இல்லைங்களா, சிக்கனும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், ஹெல்த்தியாக சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். அந்த முந்திரி பருப்பும் இது கூட சேர்த்தவே நம்ம அரைச்சிக்கணும். இப்போ ஒரு அடி கனமான பாத்திரம் நம்ம ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். நல்ல பாத்திரம் ஹீட் ஆகிட்டோன்னு கொஞ்சம் போல் ஆயில் போட்டு, கொஞ்சம் சோம்பு, தேவையான பொருட்கள் ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்து வதங்கணும். நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா லெக் பீஸ், தயிர் போட்டு அது கூட அரைச்ச மசாலாவும் சேர்த்து இதில் ஒரு 10 மினிட்ஸ் நான் ஊற வச்சுருந்தேன். அதை நான் வீடியோவில் காட்ட மறந்துட்டேன். அதுவும் சேர்த்து ஊறின உடனே நம்ம வேறு எதுவும் வெங்காயம், தக்காளியில் எதுவும் நம்ம வதக்க போகிறது கிடையாது. இது மட்டும்தாங்க. இது கூட பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் நல்லா வதக்கிடணும். அந்த கொஞ்சம் பச்சை ஸ்மெல்லு போகிறதுக்காக. ஏன்னா நம்ம கொத்தமல்லியும் புதினாவும் அப்படியே தான் போட்டு அரைச்சிருக்கோம். கொஞ்சம் ஒரு பச்சை ஸ்மெல் போயிட்டால் தான் அது ஒரிஜினல் ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். இதில் ஒரு 1½ ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, வீட்டுத்தூள், வீட்டு குழம்பு மிளகாத்தூள் நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, அந்த குழம்பு மிளகாத்தூள் ஒரு 1½ ஸ்பூனும், 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள். தனி மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா நான் கடையில் வாங்கின தூள் தான் இருக்குது, அந்த தூள் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உப்பு காரம் பார்த்துட்டு, இது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில், ரொம்ப வச்சுட்டிங்கன்னா நம்ம முந்திரி போட்டிருக்கிறதுனால சீக்கிரமாக அடி பிடிக்கும். அதனால் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு, ரொம்ப சிம்மில் வச்சிடாதீங்க, மீடியமாக ஃப்ளேம் இருந்தால் ஓகே. இப்போ நம்ம ஒரு 10 நிமிஷம், ஏன்னா லெக் பீஸ்லாம் ரொம்ப நேரம்லாம், எப்போவுமே சிக்கன் பார்த்திங்கன்னா குயிக்காக வெந்துடும். ரொம்ப நேரம் நம்ம வேக வச்சோம்னா லப்பரி ஆட்டம் ஆகிடும். இப்போ நல்லா கொதிச்சிச்சு. இப்போ ஒரு அரை தக்காளி மட்டும் இது கூட நான் சேர்க்க போகிறேன். இது ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஒரு அரை தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், இது கூட சேர்த்துட்டேன். இது கூட பார்த்திங்கன்னா கருவேப்பிலை தூவி நம்ம இப்போ இறக்க போகிறோம் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா வீடியோலாம் சொல்லிகிட்ருக்கேன், ஆனால் பண்ண மாட்டேறீங்க. இது ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே டேஸ்ட்டாகவும் ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்கள்லாம் இந்த டைம் பண்ணிங்கன்னா இதே மாதிரி கேட்பாங்க. ஓகே, பாய்.